உங்களை முதுகுலயே குத்திட்டாங்க, உங்க வீட்டுல எல்லாருமே பிரச்சனை பண்றாங்க அப்படின்னாலும் கூட வந்தோரை வாழ வைத்து அவளுக்கு முழுமையாக சாப்பாடு போட்டு அனுப்பக்கூடிய ஒரே நல் உள்ளம் கொண்ட ராசி அப்படின்னா அது மிதுன ராசி. நிறைய பேர் தொடர்புகள் உங்களுக்கு வரப்போகுது, நிறைய பேர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த காலகட்டங்கள்ல. சோ மிதுனத்துக்கு 100% செம்மையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எதுன்னா இதுதான். இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். பேசியே எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களா, அதெல்லாம் மிதுனம் தான். இனிமையாக பேசக்கூடியவர்கள். சோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா பண வரவோட சேர்ந்து வரப்போகுது அப்படிங்கறத உண்மை. கர்மாவை கழிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது மிதுனராசி அன்பர்களே. இதை பயன்படுத்திட்டு நிறைய தானங்களும் தர்மங்களும், ஏன்னா இருக்கக்கூடிய வீடு மோட்ச வீட்டுல இருக்காங்க. சோ உங்க ஜாதத்துல பெண் சாபம் ஏதாவது இருக்கு அப்படின்னா பல தலைக்கட்டாக இருக்கக்கூடிய பெண் சாபமும் நிவர்த்தி ஆக போகுது. அப்ப என்ன, நானே பாத்துக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், என்ன பண்ணிருவீங்க அப்படி ஒரு அதீத தைரியத்தை இந்த செவ்வாய் கொடுத்துருவார். சோ இருந்தாலும் ஒரு 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் கவனம். அதே போல பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு 4 செவ்வாய் 5 செவ்வாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், முருகனுக்கு செம்பருத்தி பறிச்சு மாலையா கட்டி போடுங்க. பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த முருகன் கூட இருந்து செயல்படுத்தி கொடுப்பார். இந்த மாசம் முருகனுடைய அருள் சூப்பரா இருக்கு, பயன்படுத்திக் கொள்ளுங்க. மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசி 3வது ராசி அப்படின்னு சொன்னாலும் கூட உங்க ராசியில புதன் மட்டும் தாங்க ஆட்சி பலம் பெறுகிறார். மத்த எந்த கிரகங்களுக்குமே அங்க வேல்யூ இல்ல அப்படின்னு. ஏன்னா செவ்வாய் பகையாவாரு, குரு பகையாவாரு, புதனுக்கு சந்திரன் பகை, இப்படி எத்தனை விஷயங்கள் நம்ம சொன்னாலும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க தன்னுடைய ராசி அதிபதியானவர் மட்டும்தான் ஆட்சி பலம் பெறுவதனால பகைவரை கூட வாழ வைக்கக்கூடிய ராசி எதுனா மிதுன ராசி தான். உங்களை முதுகுலயே குத்திட்டாங்க, உங்க வீட்டுல எல்லாருமே பிரச்சனை பண்றாங்க அப்படின்னாலும் கூட வந்தோரை வாழ வைத்து அவளுக்கு முழுமையாக சாப்பாடு போட்டு அனுப்பக்கூடிய ஒரே மிக 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 அருமையான நல் உள்ளம் கொண்ட ராசி அப்படின்னா அது மிதுன ராசி தான். பேர்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி அவங்க தள்ளவே மாட்டாங்க. யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு மிகப்பெரிய ஒரு பகை பண்ணிட்டாங்க, ஒரு குடும்பத்தையே அழிச்சுட்டாங்க, என் குடும்பத்தையே அழிச்சுட்டாங்கன்னு கூட சொன்னாலும் கூட மிதுன ராசி தன்னுடைய கடமையை கண்டிப்பா செய்யும். அவன் குணம் அப்படிதான், அதற்காக நான் அவனை போல ஆக முடியுமா? அவங்களுடைய பேச்சுக்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய மாதிரி பேசக்கூடியவர்கள் யாரு, அதெல்லாம் மிதுனம் தான். சோ இப்ப இந்த மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதே போலதான் உங்க ராசி அதிபதி பேச்சு ஸ்தானமாக இருக்கக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்ப பேச்சு ஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொன்னாலே இப்போ உங்க பேச்சு, உங்களுடைய வாக்கு, உங்களுடைய மரியாதை இதெல்லாம் உயரப்போகுது. எங்க போய் நீங்க பேசினாலும் சரி உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டு. அந்த இடத்துல நீங்க சொல்றது நடந்தே தீரும். வாக்கு பலிதம் சூப்பரா இருக்க போகுது. மேக்சிமம் புதன் எல்லாமே ஜோதிடம், அதே போல சாஸ்திரம் நிறைய படிச்சிருப்பாங்க மிதுனராசிக்காரங்க. இது போல இருக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவங்க பேச்சுக்களுக்கு எல்லாமே மரியாதை உண்டு. அந்த மாதிரி வாக்கால தொழில் செய்யக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு அன்பர்களுக்கு எல்லாமே இந்த மாசம் பாத்தீங்கன்னா செம்ம சக்சஸ், பணவரவுல சூப்பரா இருக்க போகுது. இயற்கையாவே 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம் இல்லையா? அப்ப அந்த இடத்துல 4ஆம் அதிபதி மற்றும் ராசி அதிபதி உங்களுடைய கேரக்டர் எல்லாமே புதனை சார்ந்துதான் இருக்கும். புதனை போலதான் உங்களுடைய கேரக்டர் இருக்கும். தானா யாருடைய உதவிகளும் இல்லாம தானா கையூன்றி மேல ஜெயிக்கக்கூடிய ராசி எதுன்னா அது முதல் ராசி மிதுன ராசி. சோ இப்ப குருவும் சேர்ந்து அங்க இருக்கிறதுனால சரஸ்வதி கடாட்சத்தோட ஜொலிக்கக்கூடிய ராசி. அப்போ பேச்சு, ஆன்மீகம், இறை வழிபாடு, ஞானம் இதெல்லாம் சூப்பரா இருக்க போதுங்க. நீங்க யோசிக்கிறது, நீங்க சிந்திக்கிறது எல்லாமே செயல்படுத்த போறீங்க. அது எல்லாமே நீங்க இத்தனை நாள் நீங்க கலைகள் கத்து வச்சிருக்கீங்க, அதெல்லாம் வெளிப்படுத்த முடியல, அப்படியே வெளிப்படுத்தினால எனக்கு ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கல, ஒரு நல்ல ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மாற்றத்துக்குண்டான ஒரு நேரம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு இந்த மாசத்துல தொடங்கிருச்சு. சோ உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது. நீங்க என்ன துறையில இருந்தாலும் சரி, என்ன விஷயத்த நீங்க செஞ்சுட்டு இருந்தாலும் உங்க தொழில் வளர போகுது. ஏன்னா 10ஆம் அதிபதி இல்ல குரு, அவருடைய ராசி அதிபதி சேர்றாரு இல்லையா? 10ஆம் அதிபதியான குருவோட புதன் சேருகிறார். அப்ப ராசி அதிபதி சேரும்போது தொழில் வளர்ச்சி எப்படி கொடுக்காம இருப்பார்? தொழில வளர்த்தி விட்டுட்டு தான் போவார். பப்ளிசிட்டி ஆக போறீங்க, செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். 3ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா பப்ளிசிட்டி. அப்ப 3ஆம் இடத்து அதிபதி சூரியனும் கூட இருக்காரு இல்லையா? அப்ப பப்ளிசிட்டி ஆகக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு. நீங்க ஒரு ஊருக்குள்ள ஓரத்துல கடை வச்சுட்டு இருந்தீங்கனாலும் இப்ப வெளிப்படையா அந்த ஊருக்குள்ள அந்த கடை இருக்காமா, அந்த கடையில அந்த பொருள் நல்லா இருக்காமா, அந்த மனுஷன் நல்லா இருக்காராமா, அவர் பழக்க நல்லா இருக்காமா, அங்க போய் வாங்க எல்லாமே சக்சஸ் ஆகுதாமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்தாலும் இந்த காலகட்டங்களை நீங்க பப்ளிசிட்டி ஆக போறீங்க.
நிறைய பேர் தொடர்புகள் உங்களுக்கு வரப்போகுது, நிறைய பேர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த காலகட்டங்கள்ல. சோ மிதுனத்துக்கு 100% செம்மையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எதுன்னா இதுதான். இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். அதுவும் குரு உச்சமா இருக்காரு. அப்ப 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். இதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுன ராசி அன்பர்களே. சோ உங்களுடைய பேச்சு, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ண போறீங்க. சோ மிதுனத்துக்கு இயற்கையாகவே பாத்துட்டீங்கன்னா பேச்சாற்றல் ரொம்ப ஜாஸ்தி. பேசியே ஜெயிப்பாண்டா, பேசியே எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களா, அதெல்லாம் மிதுனம் தான். இனிமையாக பேசக்கூடியவர்கள். சோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா பண வரவோட சேர்ந்து வரப்போகுது அப்படிங்கறத உண்மை. அப்போ சூரியன் குரு இயற்கையாகவே சேர்ந்து 2ஆம் இடத்துல இருந்து சிவராஜ யோகத்துல இருந்து பணத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கறது எடுத்துக்கலாம். ஆனாலும் இப்போ பெயர் புகழோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள், ராசி அதிபதி சேர்ந்துட்டாரு இல்லையா, அப்ப பெயர் புகழ் மதிப்பு, சிவன் கோயில் கட்டுறது, சிவன் கோயிலுக்கு போறது, பழமையான சிவன் கோயில போய் பார்த்துட்டு வர்றது, ஃபேமிலியோட ட்ரிப் அடிக்கிறது, ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா பழமையான ஸ்தலம் 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு பழமையான ஸ்தலத்துக்கு போறது, அங்க ஒரு கோவில் கட்டுமான பணிக்கு உதவிகள் செய்வது, அல்லது இங்க இருந்துட்டே நிறைய கோவில் கட்டுமான பதவிக்கு பாத்துட்டீங்கன்னா உதவி செய்யறது, இங்க இருந்து ஆன்லைன்ல பேமெண்ட் பண்றது, இதெல்லாம் மிதுனத்துக்கு இந்த மாசம் நடக்கும். கண்டிப்பா நடத்துவீங்க. இதுதான் உண்மை. சாமி உங்களுக்கு அதெல்லாம் கேட்க, எனக்கு இந்த மாசம் ஏதாவது பண்ணி கொடு அப்படின்னு நிறைய உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்க. கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம். அப்ப கர்மஸ்தானத்து அதிபதியோட உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சேரும் பொழுது கர்மாவை கழிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது மிதுனராசி அன்பர்களே. இதை பயன்படுத்திட்டு நிறைய தானங்களும் தர்மங்களும், ஏன்னா இருக்கக்கூடிய வீடு மோட்ச வீட்டுல இருக்காங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா இயற்கையாகவே உங்களுக்கு அந்த கடக ராசி மோட்ச ராசி. அப்ப ராசி அதிபதி அங்க இருக்கும் பொழுது நிறைய தான தர்மங்கள் செய்ய 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 உங்களுடைய பிறவி கடன் இந்த மாசத்துல இருந்து குறைய போகுது. சோ இந்த மாசம் எந்த அளவுக்கு உதவிகள் செய்ய முடியுமோ செஞ்சிருங்க, எந்த அளவுக்கு தர்மங்கள் செய்ய முடியுமோ செஞ்சிருங்க, எந்த அளவுக்கு தானங்கள் செய்ய முடியுமோ செஞ்சிருங்க. தானத்துக்கு தர்மத்துக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. தானா கேட்கறது தானம், கேட்காமயே கொடுக்கக்கூடியது தர்மம். சோ இதெல்லாம் நீங்க அள்ளி அள்ளி கொடுக்கும் பொழுது உங்களுடைய பழைய கர்ம பாவ மூட்டைகள் குறையறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். சோ பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பு நீ 12 வருஷம் கழிச்சு தாங்க வரும். 12 வருஷம் நீங்க இதுக்காக காத்துட்டு இருக்கணும். சோ இந்த பதிவு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி நீங்க தான். அடுத்தது பாருங்க, சூரியன் 3ஆம் இடத்துல சேர போகிறார் 17ஆம் தேதிக்கு மேல கேதுவோட. அப்ப சூரியன் கேது அப்படின்னு சேர்க்கை அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல இருக்கிறது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஒரு இடமாற்றமோ, ஒரு தொழில் மாற்றமோ, ஒரு வேலை மாற்றமும் பண்ணலான்ட்டு இருந்தீங்கன்னா தாராளமா செய்யலாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்தே தரும். 3இல் சூரியன் வந்தாலும் கேதுவோடு இருக்கும் பொழுது பித்ருதோஷ நிவர்த்தி பண்ணிருங்க. நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு கர்மாவை கழிக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு. அப்ப யாராவது பித்ருதோஷ நிவர்த்தி பண்ணாம இருக்கிறீங்க, அப்பா அம்மாக்கு திதி கொடுக்காம இருக்கீங்க, தாத்தா பாட்டிக்கு திதி கொடுக்காம இருக்கிறீங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பெண் சாபமும் இருக்கும். அப்ப பெண் சாபம் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படி இருந்து பெண் சாபம் நிவர்த்தியும் இந்த மாசம் நீங்க பண்ணுனீங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி சுக்கிரன் நீசம். உங்க ஜாதத்துல பெண் சாபம் ஏதாவது இருக்கு அப்படின்னா பல தலைக்கட்டாக இருக்கக்கூடிய பெண் சாபம் நிவர்த்தியாக போகுது. அதே போல பல வருடங்களாக நீங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாமே கொடுக்கறதுனோட வாய்ப்பை நிச்சயமாக இந்த காலகட்டத்துல நடத்தியே தீருவார் இந்த கிரகங்கள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுன ராசி அன்பர்களே. இதெல்லாம் ஒரு சரஸ்வதி கடாட்சத்தோட உங்களுக்கு இருக்கும் பொழுது, அதே போல பித்ருதோஷ நிவர்த்தி எல்லாம் பண்றதுக்குமான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இப்படி அமைஞ்சு இனி எத்தனை வருடத்திற்கு அப்புறம் வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த வருடம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க, நிச்சயமா நன்மைகள் உண்டு. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல நீசமா இருக்காரு. அப்ப 5 கூடையவர் 4ல் நீசமாகும் பொழுது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கு. அதே போல கொஞ்சம் குடும்ப ஒற்றுமையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் வாய்க்கா தகராறு மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஓவரா பேசி புருஷனுடைய சண்டை வந்துறது இதெல்லாம் வரும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மத்தபடி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல குழந்தை என்ன பண்றாங்க, ஏன்னா சனி பாக்குது, நேரடியாக சனி சுக்கிரனை பாக்குது. அதனால என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மத்தபடி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப வெளிநாடு பயணங்கள் எல்லாமே வேண்டாம். உங்க ஜாதகம் வெளிநாட்டு ஜாதகமாக இருக்கட்டும், பரவாயில்ல. வெளிநாடு ட்ரை பண்றீங்களா, ஒரு பணம் கொடுத்து ஒரு பக்கம் போகணும்னு நினைக்கிறீங்களா, இந்த மாசம் அது வேண்டாம். அடுத்த மாசம் பயன்படுத்திக் கொள்ளுங்க. கொஞ்சம் ட்ரிப் எல்லாம் போயிட்டு வரும் பொழுது கொஞ்சம் தீர்த்த யாத்திரையில போற நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். போயிட்டு வரும்பொழுது கொஞ்சம் உணவு விஷயத்துல கவனமா இருந்துக்கணும். கண்ட உணவுகளை வாங்கி சாப்பிடுங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா தேவையில்லாத உணவுகள் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் கேஸ்ட்ரபிள் ஆயிரும். சோ அதுலதான் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். சோ அது கொஞ்சம் வயிறு பகுதி இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஜீரணமாகாம போறது, அன்டைஜஷன் ஆகுறது இதெல்லாம் நடக்க போகுது. சோ கொஞ்சம் கவனமா உணவு விஷயத்துல நீங்க போனாலும் போகாட்டியும் கொஞ்சம் உணவு விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது மிதுன ராசிக்கு இந்த மாதம் கண்டிப்பா கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் லக்னத்துக்கே வந்திருக்கார். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்குள்ள செவ்வாய் தைரிய கிரகம். இயற்கையாகவே தைரியம், பிடிவாதம் இதெல்லாம் சொல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னா செவ்வாய் தான். முருகன் இல்லையா அவர்? அப்ப என்ன, நானே பாத்துக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும்,
என்ன பண்ணிருவீங்க அப்படி ஒரு அதீத தைரியத்தை இந்த செவ்வாய் கொடுத்துருவார். சோ இருந்தாலும் ஒரு 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் கவனம், உடலோட ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு நோய் நொடிகள் சின்னதா எட்டி பார்க்க போகுது, சோ அதுல கவனமா இருந்துக்கோங்க. பிரஷர் அதிகமாகும், பிளட் பிரஷர் அதிகமாகும், கொஞ்சம் கோபம் அதிகமா வரும், கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும், தலைவலிக்கும். மைக்ரேன் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறவங்க அப்படின்னா கொஞ்சம் கூலிங்கான ஐட்டம், கொஞ்சம் மெடிசன் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கொள்வது என்பது ரொம்ப நல்லது. பட் இருந்தாலும் பிளஸ் ஆக சொல்லணும்னா அவர் 11ஆம் அதிபதி இல்லையா, லாபஸ்தான அதிபதி இல்லையா, லாபஸ்தானத்துல அதிபதி வந்து ராசிக்குள்ள உட்காராரு இல்லையா, அப்ப ராசி அதிபதி 2ஆம் வீட்டுல தனஸ்தானத்துல இருக்காரு இல்லையா, இந்த மாசம் லாபம் அள்ளி வரப்போகுதுங்க, செம்மையா வரப்போகுது. நீங்க எதை தொட்டாலும் லாபம், எதை செஞ்சீங்கனாலும் லாபம். முயற்சி ஸ்தானத்துல வேற சூரியன் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்து இருக்காரு. அதனால வந்து பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. மிதுன ராசியை கல்ல போட்டாலும் பொண்ணாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். சின்னதா அப்படி முயற்சி பண்ணீங்கன்னா மட்டும் போதும், பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள். தினத்துக்கு முழுக்க 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 பண வரவை கொடுக்கக்கூடியது, அள்ளி கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஸ்பீடா வருங்க, செவ்வாய்னா ஸ்பீடுங்க. யுத்த கிரகம்னு சொன்னாலும் கூட ஸ்பீடா கொண்டு வந்துடுது. எந்த விஷயமா நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, அதனால ஸ்பீடா பணம் வரப்போகுது, பெரும் பணமாக வரப்போகுது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். உங்களுடைய ஆசை, உங்களுடைய கனவு, இதெல்லாம் பொத்தி பொத்தி வச்சிருந்தது எல்லாமே வெளியே வரப்போகுது. உங்களுடைய தேவையெல்லாம் பூர்த்தி ஆக போகுது. குழந்தைக்கு எல்லாம் வாங்கி தர போறீங்க, மனைவிக்கு எல்லாம் வாங்கி தர போறீங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல ராசி அதிபதியோட இந்த காலகட்டங்கள் மனைவிக்கு என்ன வேணும், கணவருக்கு என்ன வேணும் எல்லாம் கேட்டு வாங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். பொருளாதாரம் எல்லாம் சூப்பரா இருக்கும். 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு தேவையான எல்லா மளிகை சாமானத்தையும் வீட்டுல வாங்கி போட்டுருவீங்க. அந்த அமைப்பு எல்லாமே மிதுன ராசிக்கு இந்த மாசம் நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மிதுன ராசிக்கு இந்த மாசம் என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, பெருமாளுக்கு முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா பால் அபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷம். சோ எல்லா கோயிலும் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. கண்டிப்பா ஏகாதசிக்கெல்லாம் பண்ணுவாங்க. சோ ஏகாதசி வழிபாடு இந்த மாதம் வைத்துக் கொள்வது நல்லது. அதுவும் பெருமாளுக்கு பால் அபிஷேகம், பால் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷங்க. பால், தயிர், அபிஷேக பொருட்கள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதுல முக்கியமா பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இந்த சின்ன பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு பெரும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த மாசம் புறாக்கெல்லாம் கொஞ்சம் உணவுகள் போடுங்க, பறவைகளுக்கு எல்லாமே கொஞ்சம் உணவுகள் போடுங்க. இதெல்லாமே வந்து கொஞ்சம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்கு. முருகனுக்கு அதே போல பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு 4 செவ்வாய் 5 செவ்வாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், முருகனுக்கு செம்பருத்தி பறிச்சு மாலையா கட்டி போடுங்க. உங்க வீட்டுக்காரிகளையோ அல்லது உங்க வீட்லயோ செம்பருத்தி பூ இருக்கும் இல்லையா, அந்த மாலையா கட்டி ஒரு 11 21 அப்படின்னு ஒத்தப்படையில வர மாதிரி கட்டி முருகனுக்கு சாத்தும் பொழுது பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த முருகன் கூட இருந்து செயல்படுத்தி கொடுப்பார். இந்த மாசம் முருகனுடைய அருள் சூப்பரா இருக்கு, பயன்படுத்திக் கொள்ளுங்க. பெருமாளுடைய அருள் இயற்கையாகவே இருக்கும், அதோட முருகனும் சேர்ந்துட்டாரு. சோ முருகனுடைய அருளும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது இந்த மாசம். என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட் யூஸ் பண்ணுங்க. லைட் ரெட் யூஸ் பண்றது ரொம்ப விசேஷம். அதே போல ஒயிட் கலர் யூஸ் பண்றது ரொம்ப விசேஷம். அதுக்கு அடுத்தது கிரீன், உங்களுடைய கலரே கிரீன் தான். சோ எப்பவுமே கிரீன் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்துல கிரீன் வைத்துக் கொள்வது நல்லது. என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9ஆம் நம்பர் செம்ம சக்சஸ் ஆக போகுது. அதே போல 5ஆம் நம்பர் சக்சஸ் ஆக போகுது. 2ஆம் நம்பரும் சக்சஸ் ஆக போகுது. சோ இதெல்லாம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்க ஜாதக தசாபுதிகள் நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கிறதுனால அதிக வாய்ப்புகளும் உண்டு. இந்த பரிகாரத்தை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன தசாபுத்திகள் ரீதியாக ஏதாவது ஒரு தடைகள் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த தடையில உடைச்சுட்டுருவார். பயன்படுத்தி பாருங்கள். பரிகாரங்கள் செய்யும் பொழுதும் வழிபாடுகள் செய்யும் பொழுதும் இறைவனை முழுமையாக நினைத்து வழிபாடுகள் செய்யுங்க. நிச்சயமாக இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் இயற்கையாகவே கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. நன்றி. மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம துடிகளே சரணம்.